வாழ்க்கையில் எல்லாம் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. கர்த்தர் இதை எப்படி அனுமதித்தார் என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தகப்பனின் செல்ல பிள்ளை. அவன் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது, எதுவரை தேவன் அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பை யோசேப்புக்கு சொல்லும் வரை. ஆம், சொப்பனத்தில் தேவன் அதை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்போ அதை தன் தகப்பன் தாயிடமும் தன் சகோதர சகோதரிகளிடமும் அறிவித்தார். அங்கதாங்க சில காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். ஆனால் யோசேப்பு சிறு பிள்ளை. தேவன் சொன்னவுடன் உற்சாகத்தின் மிகுதியில் எல்லாவற்றையும் தன் குடும்பத்திடம் ஒப்படைத்தார். எனவே செல்ல பிள்ளையாயிருந்த தகப்பன் கூட அவரை கடித்து கொண்டார். சகோதரர்களும் அவர் மேல் பொறாமை கொண்டனர். எந்த அளவு? அவரை கொல்லும் அளவு. அதற்கு பிறகு போத்திபார் வீட்டில், எகிப்தில் அடிமை, சிறைவாசம், எல்லாமே நெகட்டிவா போச்சு. எப்ப கர்த்தர் தன் தீர்மானத்தை, அழைப்பை யோசேப்புக்கு அறிவித்தாரோ அதிலிருந்து எல்லாமே நெகட்டிவா இருந்துச்சு. அவ்வளவுதான், யோசேப்பு மரித்து விட்டார், அவர் கதை முடிந்து விட்டது என்றுதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் தேவனுடைய தீர்மானம் சரியான நேரத்தில் நிறைவேறியது, எல்லோர் கண்களுக்கு முன்னாடி நிறைவேறியது. ஆரம்பத்துல நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு நெகட்டிவா போயிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா நாம் தேவனுடைய திட்டப்படி, தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்தால், அவர் தீர்மானத்தையும் அவர் அழைப்பையும் பெற்றிருந்தால், தேவன் ஏற்ற நேரம் வரும்போது எல்லா நெகட்டிவையும் எல்லார் கண்களுக்கும் முன்பாக பாசிட்டிவாய் மாற்றி உயர்த்தி நம்மை அழகு பாப்பாருங்க. எனவே உங்கள் பாடுகளில் கொஞ்சம் பொறுமையோடு கூட இருங்க. தேவ திட்டம் உங்களில் நிறைவேறும் நாள் வரைக்கும் அநேக பாடுகள் மூலமாக, அநேக நெகட்டிவ் காரியங்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். நேரம் வரும், அவர் தீர்மானம் நிறைவேறும், எல்லாமே நன்மையாய் முடியும். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த தீங்கு நாளில் நான் பொறுமையாய் இருக்க எனக்கு கற்றுத்தாரும். உம் தீர்மானத்தில், உம்முடைய அழைப்பில் மாறாமல் இருக்க கற்றுத்தாரும். என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நீ நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நம்பி பொறுமையோடு காத்திருந்து துதித்து உம்மிடத்திலிருந்து வரும் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.